சார், நாம் ஏற்கனவே பல வீடியோக்கள் டயபெட்டிக் என்கின்ற அந்த சர்க்கரை வியாதி எப்படி வருகிறது, அதை எப்படி சரி செய்து கொள்வது, வராமல் தடுப்பது எப்படிங்கிற நிறைய விழிப்புணர்வு வீடியோ பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போது சமீபமாக சில செய்திகள் வருகிறது. அதாவது 5, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இன்சுலின் போடக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் நாளுக்கு நாள் அது அதிகமாகி கொண்டிருக்கும். பிறந்த குழந்தையிலிருந்து இன்சுலின், பிறந்ததிலிருந்து அவர்கள் வாழும் காலம் முழுவதும் இன்சுலினோடு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடியதாக மருத்துவ உலகங்கள் எச்சரித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அபாயகரமான சூழலில் இருந்து எப்படி மீட்டு மனிதர்களை மீட்பது, பர்டிகுலராக குழந்தைகளை இந்த பாதிப்பிலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படிங்கிறதே பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும் டாக்டர். அதாவது சர்க்கரை வியாதி அப்படின்றது இப்போ த்ரூஅவுட் வேர்ல்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கு மட்டும் இருந்த வியாதி பணக்கார வியாதி என்று சொல்லப்பட்ட டயபெட்டிஸ் இன்று அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் மாதிரி, அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள்னு சொல்லுவாங்க தமிழ். அது மாதிரி அங்கிங்கனாதபடி எங்கும் டயபெட்டிஸ் இல்லாத குடும்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதில் இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு பல காரணங்கள், பல டாக்டர்ஸு மீடியாவில் நிறைய சொல்லிட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மெடிக்கல் ஜேர்னலில் எடுத்திங்கன்னா வாரத்துக்கு 2 ஆர்டிக்கல் 3 ஆர்டிக்கல் வந்துட்டு தான் இருக்குது. த்ரூஅவுட் வேர்ல்டு டயபெட்டிஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுருக்கு. வாழ்க்கையினுடைய வாழ்நாளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய முடிவுகளும் வந்துட்டு தான் இருக்குது. நோய் குறைஞ்சுதானா? இல்லை, நோய் ஒன்றும் குறையில, நோய் நாளுக்கு தான் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முதல் கொண்டு எல்லா கவர்மெண்டல் பாடிஸ்லேயும் அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அது கண்ட்ரோலுக்கு வராமல் இன்னொரு பக்கம் பெருகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இந்த கேள்விக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ண முடியாது. இது 10 மணி நேரம் ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி. 10 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணணும் டாக்டர்னா எப்படி பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். எங்கேயோ தப்பு பண்ணுறோம், எங்கேயோ தப்பு நடக்குது. இது எங்கே தப்பு நடக்குது அப்படின்றது யாரும் முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் சித்தர்களை தவிர, மகான்களை தவிர, யோகிகளை தவிர இதுக்கு சரியான தீர்வு யாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. இந்த சர்க்கரை வியாதி வந்தால் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாடர்ன் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ, இதை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் பயன்படுத்தினா நோய்கள் வராது அப்படின்னு பகவத்கீதையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு. மிதமான போஜனம், சாப்பாடு, மிதமான தூக்கம், மிதமான மனநிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அதாவது மாடரேட்டாக இருக்கணும். சாப்பாடு மாடரேட்டாக இருக்கணும், தூக்கம் மாடரேட்டாக இருக்கணும், நம்முடைய மைண்ட் கண்டிஷன் மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கணும் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீகத்தின் மூலமாக டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு பகவான் சொல்லியிருக்காரு. அது பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அது நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ், ஃபார் த ஹோல் ஹியூமன் கைண்ட், உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்டது. எந்த ஒரு மதத்துலையும் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இந்துசமாக இருக்கட்டும், என்ன மதமாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்குமே தான். அதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நோய்களை போக்குவதற்குண்டான விஷயங்கள் எல்லா மதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. டயபெட்டிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் பொதுவாகவே நோய்கள் வராமல் இருப்பதற்கும் நோய்கள் வந்த நோய்கள் போவதற்கும் என்ன செய்யணும் எல்லா மதங்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஓப்பனாக சொல்ல மறைமுகமாக சொல்லியிருக்காங்க.
அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம் புதுசாக ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஆர்என்டியில் நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் டாலரை செலவு பண்ணி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை சொல்ல கோடிக்கணக்கான பணம் மில்லியன்ஸில் செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. போட்டுக்கோங்க, தடுப்பூசி வராதுன்னாங்க. ரைட்டு, ஓகே. இன்னொரு கோடிக்கணக்கான பணம் அந்த மில்லியன்ஸில் கணக்கு செலவு ஒரு நாட்டையும் ஒரு கம்பெனியின் மூலமாக ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ அந்த மருந்துக்கெல்லாம் போட்ட பிறகு ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி வந்து மருந்தை கண்டுபிடிச்சி கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு நோய் சரியாகும், நோய் வராதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்த பிறகு, கோடிக்கணக்கில் இன்கம் எல்லாம் பார்த்த பிறகு இப்போ சொல்கிறாங்க, ஆமாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க, ஆமாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, என் மருந்து இதெல்லாம் இருக்குது, ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனிஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த மக்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாம் உட்காந்து லா பேசிட்டுலாம் உட்காந்துருக்கு, இந்த லான்னு பேசிட்டு அந்த கம்பெனிக்காரர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த தீர்வு? ஒன்றுமே கிடையாது. ஏன்? பிகாஸ் தவறான வழிமுறைகள் நான் போயிடுச்சு. நோய் வருவதை தடுப்பதற்குண்டான வழிகள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை. வந்த நோயை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் தவறான ரூட்டில் போயிட்டுருக்கோம். கொரோனா வந்தது, ரைட்டு, ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, அதை நான் தடுக்கிறேன், வருவதற்குண்டான காரணம் என்னன்னு சொல்லி அந்த காசை வந்து எரடிகேட் பண்ண, அதை நம்ம பண்ணல. எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் கூட பண்ணல. அப்போ இந்த நோயை வந்து இன்னமும் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த டயபெட்டிஸ் நோயினுடைய தாக்கம் வந்து நீங்கள் விஞ்ஞான ரீதியாக உலகம் சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா ஒன்றும் போயிட்டு தான் இருக்கும். நிலம் வந்து ஒன்று ஒஸ்டாகி தான் போயிட்டுருக்கு. ஒஸ்டாகி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள். இன்னும் நாளுக்கு நாள் சயின்டிஃபிக் டெக்னாலஜி டெவலப் ஆகும், மெடிக்கல் டெக்னாலஜி டெவலப் தான் ஆகும். ஆனால் இன்னொரு பக்கம் பேஷன்ஸ் பெருகிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்? The fundamental root cause of these problems are not identified till now. The fundamental causes of this problem is not identified well till now. In the நிமிஷத்துக்கு கண்டுபிடி மாடர்ன் வேர்ல்டு. பட் இதை யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்லி சொல்யூஷன் அது மட்டும்தான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிட்டனாலும் த ஒன்லி சொல்யூஷன் நம்முடைய சித்தர்கள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒழிய நீங்கள் இந்த நோய் சாகரத்துலேருந்து வெளியே வர முடியாது. நாட் ஒன்லி ஃபார் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, நோய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். புது புது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும், புது புது வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொரோனாவுடைய இந்த தாக்கம் திரும்பவும் வரும், கண்டிப்பாக வரும். பாருங்கள், இதனுடைய பாதிப்புகளை நாம் வந்து இயற்கையினுடைய விதிகளை தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்கும். இயற்கை அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நாம் வந்து இயற்கை அன்றைக்கி ஜெயிக்கவும் முடியாது. டயபெட்டிஸை வந்து இந்த வருஷத்தில் க்யூர் பண்ணிடலாம், இந்த வருஷம் சரி பண்ணிடலாம், இதோட நாங்கள் வந்து பர்சன்டேஜ் கொண்டு வரணும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த கண்ட்ரியும் இதை வந்து காம்பேர் பண்ணவே முடியாது. பெருகிட்டு தான் போகும். இவர்களுடைய யோகிகளுடைய அந்த இறை ரகசியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் விதவுட் மெடிசன் யூ கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆஃப் யுவர் டிசீசஸ். மருந்து இல்லாமலேயே உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். மருந்துகள் இல்லாமலேயே உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்போது? சித்தர்களுடைய கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். அதர்வைஸ் நீங்கள் மாடர்ன் சயின்ஸை வச்சு, மாடர்ன் டெக்னாலஜி வச்சு, மாடர்ன் மெடிசன்ஸை வச்சு எந்த காலத்தில் இன்னும் 100 வருஷம் இல்லை, இன்னும் 500 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, நோயிலிருந்து வெளியே வர முடியாது. இதுதான் நான் பேச முடிச்சது. பெரியவங்களை பிடிச்சிக்கோங்க, மகான்களை பிடிச்சிங்க, யோகிகளை பிடிச்சிக்கோங்க. அவங்க இந்த மக்கள் சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போகும். ஏன் எதுக்குன்னா கொஸ்டின்லாம் கேட்டுருக்க வேண்டாம். ஏன் எதுக்கு கேட்டுக்கிட்டு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நோயற்ற வாழ்வை உங்களாலும் அனுபவிக்க முடியும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு வீடு. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.